Les intellectuels indiens pensent என்றென்றும் சிவாஜி நேயர்களுக்கு வணக்கம். 1968 லூயிஸ் மல்லே என்ற ஒரு பிரெஞ்சு டைரக்டர் ஃபேண்டம் இந்தியா என்ற ஒரு டாக்குமெண்ட்ரி படத்தை தயாரிச்சிருக்காரு. அந்த டாக்குமெண்ட்ரியில நம்ம நடிகர் திலகம் மற்றும் பத்மினி நடிச்ச தில்லானா மோகனாம்பாள் படப்பிடிப்பு பற்றியும் பதிவு செஞ்சிருக்காரு. அந்த சுவாரஸ்யமான வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த டாக்குமெண்ட்ரியோட ஒரு சில விவரங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். பிரான்ஸ் மற்றும் ரோம் மாதிரியே இங்கேயும் எல்லா ஸ்டுடியோவுமே ரொம்ப பரபரப்பாக இயங்குது என்றும், ஒரே வித்தியாசம் இங்கு மரியாதையுடன் படப்பிடிப்பு கேமராக்களை மலர் வைத்து பூஜிக்கிறாங்க என்று இயக்குனர் லூயிஸ் மல்லே சொல்லியிருக்காரு. Celui-ci est une super production qui raconte les amours contrariés d'un bon musicien et d'une fille de famille accompagnée de son interne méthode School. நடிகர் திலகத்தை சவுத் இந்தியாவோட சூப்பர் ஸ்டார் என்றும், தன் திரையுலக வாழ்க்கையில ஏராளமான புகழும் பணமும் பெற்றவர் என்றும் இந்த டாக்குமெண்ட்ரியில குறிப்பிட்டிருக்காங்க. Il a débuté au théâtre à l'âge de 5 ans. Il tourne plusieurs films en même temps et reçoit des cachets fabuleux. ஆனால் அது தனியாக தான் எடுக்க போகிறான். நடையில் தான் இப்போ அந்த அது முடிஞ்சு நடை அன்மார் எடுத்துடலாம். பாட்டில் என்ன
ஓகேனாப்பா? ரெடி? கேமரா ரெடி? சீபடி வச்சு. ஸ்டார்ட் கேமரா. ஆக மொத்தத்தில் இந்த அரிய டாக்குமெண்ட்ரியை பார்க்க வாய்ப்பளித்த பிரெஞ்சு இயக்குனர் லூயிஸ் மல்லேக்கு நன்றி தெரிவிப்போம். அது எங்கிருந்தா